பிரியமானவர்களே, மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று சொல்லி இந்த மாலை வேளையில நம்மளுடைய ஆராதனையில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Friends, once again I wish you, I greet you and welcome you in Jesus' name to join us in this live telecast worship service in Christ's name. Let's look to God in prayer as we begin this service. இந்த ஆராதனையை நான் துவக்குவதாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரராக எங்கள் ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுகிறது போல எங்கள் ஆண்டவர் எங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறீர். Lord, to you be all glory, honor and praises. Even right now we want to acknowledge that you are a comforting God. As a mother comforts the child that nurses on her, so do you comfort your people, O God. We pray that your comforting presence will be present with us here and wherever this telecast is being played. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல் அளிக்கிற உம்முடைய தேற்றுதலாகிய பிரசனம் இந்த இடத்திலும் இந்த ஒளிபரப்பு படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் காணப்படத்தக்க கர்த்தர் கிருபை பறைசாற்றும்படி இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு கடந்து வாங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. Glorify your name through this worship service. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கே மகிமை. ஹல்லேலூயா. பாடுவோமாக. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க நீ வாழ்க, வாழ்க நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நீ வாழ்க, வாழ்க நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். Amen. Let there be peace among men. In Jesus, glory to the Father in highest. ஐயா வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். சொல்லுமா, செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமியில் ஆண்டவரே, உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. Let your perfect will take place in this place. எங்கள் வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் ஐயா வாழ்க நீ வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம். ஹல்லேலூயா. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுமா, ஐயா வாழ்க நீ வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம். ஐயா வாழ்க நீ வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம். தேடுகிற அனைவருமே அதிகுள் கை கூடட்டும். தேடுகிற அனைவருமே இன்று பாடுகிற யாவருமே
பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க நீராக. ஓ ஷலரபரலரபசிக்கிரியா குரிபலரபரியதரலரசெகி விபலரபசரியதோ. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோஸ்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோஸ்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. எங்கள் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. அவர் வாழ்வோமா? நிவாக நிவாக நாமம் சபரலரபரியதரலரப குரியரலரசெக்கெரியரலரபசே. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுமா? நீ வாழ்க, வாழ்க, நீ வாழ்க, உம் நாமம். அவருக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து நீண்டவரே தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து நீண்டவரே தினமும் மக்கே. சொல்லுமா உற்சாகமாக தேவ பிள்ளைகள். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீ வாழ்க, வாழ்க, உம் நாமம். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, ஐயா வாழ்க, நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீ வாழ்க. இயேசுவின் நாமத்தை நாம் வாழ்த்துவோம். எல்லா நாமத்துக்கு மேலான பெரிதான நாமத்தை நாம் வாழ்த்துவோம். அவருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. There isn't any other name given unto us other than the name of Jesus. Let us lift the name of Jesus above all the other names. Rukabaralabababa, Oshalaralababariyadaralababase, Koroloboshikiriyadaralarabariyadaralaba. வாழ்க உலகத்தின் ஆனந்தரே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? நீர் வாழ்க, நீர் வாழ்க, குறை நீக்கும் வல்லவரே கோடி சோஸ்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் எங்களை கழுவி சுத்திகரித்தவரே. அவரை பார்த்து அவரை வாழ்த்துவோமா? ஐயா நீர் வாழ்க, ஓ பரிசுத்த தேவனே. Let's join the angels and archangels to worship God tonight. தூதர்களோடு தேவ தூதர்களோடு பரமசேனையோடு இணைந்து தேவனை நாம் வாழ்த்துவோமா? ஓ பரிசுத்த தேவரே வாழ்க. ஐயா நீர் வாழ்க, வாழ்க. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், எங்கள் புதிகளின் மத்தியில் ஒருவர் ஆய்வாசம் செய்கிறவர். Though you are highly lofted above everything else, in your throne, you inhabit the praises of your people. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், என் பெரியவர்,
அற்புதங்களை செய்கிற தேவன், ஆன போதிலும் உம்மை துதிக்கிற ஜனங்களின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you. You're so mighty, God. You're so holy, and yet you mingle in our midst. You inhabit the praises of your people, and we know you are here with us right now. எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ ஷலரரியாதரலரமா, ஓ ரியதரலர சிக்கிரியதுரியதரலரமா, ஓ ஷிதிரியது. உன்னோடும் என்னோடும் இருப்பவரே, சொல்லோடும் செயலோடும் நடப்பவரே, இப்போதும் எப்போதும் பேசுபவரே, சந்தோஷம் என் வாழ்வில் தருபவரே. எங்களோட இங்கே இருக்கிறேன், இனிமேலும் சதா காலமும் இருப்பீர் ஆண்டவரே. You are with us and you will be with us forevermore. Minister to us with through your word. இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் தகப்பனே. இந்த வேளையில் விசேஷமாக அதிகமான கேசஸ் இந்த தேசத்தில் பரவிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்துபடிய திருப்பாதத்துக்கு ஓடி வாடி வருகிறோம். அப்பா, கிருபையில் ஐஸ்வர்யம் இருந்த தேவனே, ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலாக நீர் மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will have mercy upon our nation with a constant rise in cases of God, despite having a movement control order. We pray, Lord, that you will come in your grace and mercy and bring this pandemic to an end. It may sound impossible for man, but all things are possible with God. மனிதனுக்கு இது ஒரு கூடாத காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் உண்டோ? உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதத்தை இந்த தேசத்திலையும் இந்த உலகத்திலையும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு வருகிற ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஒரு விஷயம் உடைய சுகமளிக்கும் கரம் இந்த ஜனங்களுக்கு நேராக திருப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொட்டு சுகமாக்கும். Lord, we pray that you will touch and heal your people, those who are suffering with this disease, with this condition. Heal them, Lord. Wash them and heal them, set them free. We just come before your throne of grace. We know that we have no rights to twist your arms. We humbly plead thee to have mercy upon us and have mercy upon this land. மனமருகும்படி நாங்கள் கேட்கிறோம். கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், in Jesus Christ's name we pray this prayer. Amen. Amen. பிரியமானவர்களே, மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் இந்த நாளிலே உங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I once again greet you, and it's a joy to meet you through this life and to bring God's word to you and to share it with us. John chapter 5 verse 1 to 9, the healing at the pool of Bethsaida. பிரியமானவர்களே, பெத்செதா குளம் அருகில் நடந்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. John chapter 1 verse 5 to 9. Verse 1 to 9, sorry. Friends, when we read this passage, we will understand that Jesus was attending a festival in Jerusalem. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு பண்டிகையை கொண்டாடத்தக்க இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று.
சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இது பஸ்கா பண்டிகையாக இருக்கக்கூடும் என்று. Some historians and biblical interpreters count that during this season of time it could have been a Passover festival altogether, which means it doesn't matter much what festival it was, but assuming it is Passover, we must understand that there could have been a big crowd of the diaspora Jews coming back to Jerusalem to worship God and to render their sacrifices. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அது பஸ்காவாக நாம் எண்ணிக்கொள்வோமே, என்ன பண்டிகை என்பது முக்கியம் கிடையாது. ஆனால் பண்டிகை நாட்களாக காணப்படுவதனால் நிச்சயமாக கட்டாயமாக திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்திருப்பார்கள். எதற்கு? இந்த சிறையடிக்கப்பட்ட, இந்த சிதறி இருக்கப்படுகிற இந்த யூதர்கள் இந்த உலகத்தில் எந்த எல்லையில் இருந்தாலும் கூட இந்த பஸ்கா பண்டிகை இன்னும் இந்த முக்கியமான பண்டிகைகளை அவர்கள் எருசலேமுக்கு வந்து கொண்டாடுவது அவர்களுடைய வழக்கம். It is their practice for the diaspora Jews to come back home to Jerusalem to celebrate the festivals. So there would have been a throng of people coming to Jerusalem that during that season when Jesus was going into Jerusalem. இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகை நாட்களில் அங்கே சென்றிருக்கும் போது திரளான கூட்டம், பெரிய எண்ணிக்கை ஜனங்கள் அங்கே சென்றிருப்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்றால் இந்த ஒரு குளத்தின் அருகில் நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். We see this miracle is taking place in a pool in Bethesda. It is Bethesda, not Bethsaida. I'm sorry. It is Bethesda. Bethesda என்ற ஒரு குளத்தின் அருகில் நடக்கிறது. And this pool is located at the sheep gate. And the sheep gate, as we know traditionally, is a place where sheep were brought into the city for sacrificing unto God. And there were 5 porches or colonnades erected at the sheep gate to provide shelter and comfort for the sick and the hurting. பிரியமானவர்களே, இந்த பெதெஸ்தா குளம் அருகே எங்கே இருக்கிறது என்றால் இந்த பலி வாசல் என்று அழைக்கப்படுகிற தேவனுக்கு என்று ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துகிற அந்த வாசல், பலி செலுத்துகிற பொருட்களை கொண்டு வருகிற அந்த வாசலின் அருகில பாதையில தான் இந்த குளம் உண்டு. இந்த குளத்தின் அருகாமையில பிரியமானவர்களே 5 அஞ்சடிகள் கட்டப்பட்டிருந்தது. 5 அஞ்சடிகள். இந்த அஞ்சடிகளின் நோக்கம் என்ன? வியாதியஸ்தர்களும் ஏழைகளும் தரித்திரர்களும் அந்த வேதனைக்குரிய சரீர பிரகாரமான வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அங்கே இருக்கத்தக்க இந்த 5 அஞ்சடிகள் கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெதெஸ்தா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் இரக்கத்தின் இல்லம். Bethesda simply means house of mercy, where people traditionally believe that everyone who gets into the pool during the swirling or stirring of the pool, they get healed of their physical ailment. பிரியமானவர்களே, ஒரு சடங்காச்சாரம் இல்ல ஒரு கற்பனையாக இருக்கலாம், இல்லாவிடில் இவர்கள் கலாச்சாரமாக நம்பி வருகிற ஒரு காரியம் என்ன என்றால் இந்த பெதெஸ்தா குளத்துல ஒரு காலம் வரும்போது தூதர்கள் தண்ணியை அப்படியே குழப்பி விடுவார்களாம். அது தண்ணி சுத்தும் நேரத்துல வியாதியஸ்தர்கள் அந்த குளத்துல இறங்கி ஏறும்போது அவர்கள் பூர்ண சுகம் அடைவார்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. இது ஒரு மூட நம்பிக்கையாக காணப்படலாம், ஆனா அதுல சில உண்மைகளும் இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. It could be a myth altogether, but there were also some truth, because there had been some testimonies that kept the people believing in this myth. இந்த மூட நம்பிக்கையை தொடர்ந்து ஜனங்கள் பின்பற்றி வருவதில்லை, சில சாட்சிகள் நிச்சயமாக இருந்திருக்கும். விஞ்ஞானத்தின்படி நாம் பார்ப்போமானால் பிரியமானவர்களே, scientifically you would see there wasn't any miracle happening, but what was actually happening when the water in the pool stirs, the minerals that's found in the waters in that pool, which is subdued at the bottom of the well, seems to surface. All the minerals, rich minerals that's in the water seems to surface to the top of the pool. So at that time, those who are with skin diseases and outward
injuries and sickness, when they are brought into the stirring water with the presence of high minerals in the water, oftentimes it heals skin diseases. பிரியமானவர்களே, இந்த குளம் அப்படியே தண்ணீர் இருக்கிற இந்த குளத்துல இருக்கிற தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் பொருட்கள் இல்ல தன்மைகள், இந்த தண்ணீருக்குள்ளாக இருந்த நல்ல தன்மைகள் எல்லாம் அடியில இருக்கும். அப்ப இந்த குளம் ஒரு 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 சுத்தம் போது என்ன நடக்குதுன்னா, இப்ப உதாரணம், நம்ம தேன் தண்ணி போடுறோம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே அது அடி கீழே மண்டியாகிறது தானே, அதை நம்ம கலக்கும் போது என்ன ஆகுது, அது அப்படியே மேலே வருது. அதே போலதான் அந்த தண்ணி ஒரு குழப்பத்தை அடையும் போது, அந்த கீழே உள்ள இந்த மினரல்ஸ் வெளியேறும் போது அதிகமாக வியாதிகள் உடைய ஜனங்கள், விசேஷமாக தோல் வியாதி உள்ள ஜனங்கள் இந்த தண்ணீரில் படும் போது அவர்களுக்கு சுகம் வருகிறதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அது நிமித்தம் தான் என்னமோ ஒரு தேவ தூதன் வருகிறானா, அவன் குழப்பறானா, உடனே கர்த்தர் அந்த குளத்தில் இறங்குறவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குதான் என்று சொல்லி ஜனங்கள் அதை ஒரு நம்பிக்கையாக நம்பி எண்ணி வியாதியஸ்தர்கள் அந்த ஐஞ்சடியில படுத்து கிடந்து காத்திருப்பார்கள். இந்த காலம் வரும், இந்த தண்ணி அப்படியே புலம்பும் போது யாராவது நம்மளை கொண்டு போய் உள்ளுக்கு இறக்க மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தது தான் இந்த சம்பவம். This story tells us about a hope that some sick people had on a myth that has been believed to be a miracle from God. What was the miracle? They believed that an angel will come and stir the water, and during that time whoever rushes into the water in the pool will be divinely healed. And there goes many poor sick people waiting at the porch, waiting for the angels to come and stir the water. And here we see, friends, Jesus journeying through this path on that day. அவ்வேளையில பிரியமானவர்களே, பண்டிகை நாட்களாக காணப்பட்டதுனால, நிறைய விருந்தாளிகள் வருவதனால நிச்சயமாக வியாதியஸ்தர்களும் அங்கே நிறைய பேர்களாக வந்திருக்க கூடும். There could have been many sick, blind, paralyzed there by the pool of Bethesda. The Bible says in verse 3, in this lay a multitude of invalids, blind, lame and paralyzed. திரளான வியாதிப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனா பிரியமானவர்களே, ஒரு காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். வசனம் 5 கூறுகிறது, one man, verse 5 says, one man was there who had been invalid for 38 years. When Jesus saw him lying there, knew that he had already been there a long time. பிரியமானவர்களே, 38 ஆண்டு காலமாக செயலற்று போய் ஒரு மனிதன் அங்கே முடங்கி கிடக்கிறதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை அவனின் மேலாக விழுந்தது என்று வசனம் கூறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமா பாடு. திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இயேசுவின் பார்வை அநேக ஆண்டுகள் பாடுகளை, சஞ்சலத்தை அனுபவித்து முடங்கி கிடக்கிற அந்த மனிதன் மேலாக விழுந்தது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆராதிக்கிற தேவன் மனதுருகிற தேவன். Amen. One thing that I want to emphasize here this evening is we worship a compassionate God. Amen. A compassionate God who not only watches us from his throne far above, but he is a compassionate God who is often driven by his compassion that he comes down to us to touch us and to heal us and bless us. Amen. இந்த மனதுருக்கம் நிறைந்த தேவன் அவருடைய மனதுருக்கத்தை தூரத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவர் அல்ல,
ஆனா அவர் இறங்கி வந்து தன்னுடைய ஜனங்களின் மேல் மனம் இறங்கி அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். Amen. Our God is a miracle working God and he still works miracle. Our God is a compassionate God and he is still compassionate. Amen. நம் தேவன் இரக்கம் பறைசாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இனிமேலும் இரக்கம் காட்டிக் கொண்டு இருக்கிறார். நம் தேவன் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். இனிமேலும் இன்றும் என்றும் அவர் மனதுருகிறவராகவே இருக்கிறார். Amen. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. Amen. He is the Alpha and the Omega. He is the unchanging God. He is the beginning and the end, and he will never change. And the same God who was so compassionate to this invalid man at the pool of Bethesda is the same God that you and I are worshiping. If you are going through tough times in life, you may be thinking nobody even cares. Let me tell you, Jesus watches over you every time. The 38 years of invalidity in this man's life, probably there were nobody to come and help him, to throw him into the pool when the water was stirring. But the eyes of the Creator, the eyes of the compassion-filled God fell upon this man who was suffering loneliness. அன்று பிரியமானவர்களே, 38 ஆண்டுகள் யாருமே இவனுக்கு உதவி செய்து இவனை அந்த குளத்துல இறக்காமல் இருக்கலாம். தனிமையிலே இவன் தவித்துக் கொண்டிருந்திருப்பான். 38 ஆண்டுகள் ஒரு சுருக்கமான காலம் அல்ல பிரியமானவர்களே. நீடித்த நாட்கள், நீடித்த பாடு, நீடித்த அனுகூலம், நீடித்த அவமானம், நீடித்த வேதனைகளாக இருந்திருக்கும். கைவிடப்பட்ட நிலையில் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பூமிக்குரிய மனிதர்கள் அவனை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் அவனை படைத்த தேவனுடைய கண்கள் அவன் மேலாக விழுந்தது. ஆமென். இன்றைக்கு நீ நினைக்கலாம், யாரும் உன்னை காணலன்னு. திடன்கொள் தேவ பிள்ளையே, உன் தேவன் உன்னை காண்கிறவராக இருக்கிறார். Amen. You may be thinking, nobody is looking, nobody knows my suffering. You may be going through physical suffering, you may be going through emotional suffering, you may be going through financial suffering. But let me tell you, your God is watching over you. Amen. His name is El Rohi. அவருக்கு ஒரு நாமம் உண்டாம், El Rohi, என்னை காண்கிறவர். Amen. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று வசனம் கூறுகிறது. He who watches over Israel neither sleeps nor slumber. Your God watches over you. If you think nobody cares, if you think nobody loves, let me tell you, you have Jesus who cares for you, who loves you. Amen. உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் ஒரு தேவன் இருக்கிறார். உன் பாடுகள், உன் அனுகூலங்கள் அநேக நாட்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், உன் ஆண்டவருடைய அழகான கண்கள் உன்னை காண்பதனால் நீ முடிந்தது என்று நினைத்த அந்த சூழ்நிலையை அவர் உனக்கு மறுபடியுமாக உயிர்ப்பிக்க செய்ய சர்வ வல்லவர். Amen. You may think it is over. The suffering has been too long. You are gone. But let me tell you, let me give you hope this evening that you have a God who is able to bring hope out of something that is dead, because he is alive and he is Jesus. And that day, this Jesus' eyes fell upon him. Amen. There's another passage in the Old Testament that I'm always captivated with. Is Exodus chapter 3 verse 7 and 8. Let us read together. Exodus chapter 3 verse 7 and 8. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் எனக்கு எப்பொழுதும் பழைய ஏற்பாடுல ரொம்ப ஒரு ஆறுதலான பகுதியில் வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 3:7-8. If you have your Bible, please turn to your Bible. Don't wait for somebody to read. This is a sermon that I expect all of you to have your Bible with you. இந்த பிரசங்கம் ஓடும் நேரத்தில் நீங்க உங்க வேதாகமத்தை உங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை ரட்சிக்க முடியும். சரியா? யாத்திரையாகமம் 3:7-8. Exodus 3:7-8. The Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. என் ஜனங்களுடைய பாடுகளை, எகிப்திலே அவர்களுடைய பாடுகளை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I have heard them crying out. அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார்.
because of their slave drivers, and I am concerned about their sufferings. அவர்களுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். He said three things. Number one, he says, I see their suffering. Number two, he says, I hear their cries. And number three, he says, I care for their struggle and their suffering. Hallelujah. தொடர்ந்து வாசிங்க. Continue reading. So I have come down to rescue them from the hand of the Egyptians. Amen. The most beautiful part of it is the God who sees, the God who hears, the God who feels for you doesn't sit up on his throne and comfort only, but he comes down to save you from your misery. Hallelujah. பிரியமானவர்களே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் உங்கள் பாடுகளை காண்பது மட்டுமல்ல, உங்களுடைய பாடுகளை கேட்பது, உங்கள் கண்ணீரை, உங்கள் ஜெபங்களை கேட்பது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்திருப்பது மட்டுமல்ல, அவர் இறங்கி வந்து தன்னுடைய ஜனங்களை மீட்கிறார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தாருங்க. இறங்கி வந்து மோசேயை சந்தித்தாருங்க. இறங்கி வந்து மோசேயை ஆயத்தப்படுத்தினாருங்க. ஒன்னும் தெரியாத மோசேயை ஒரு பெரிய சேனையை நடத்தத்தக்க அவனுடைய கையின் கோலை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். And God came down and encountered Moses in the burning bush. And then he prepared Moses for a big thing. Moses was nothing. God made him to drive the millions of his people out of slavery with just a staff in his hand. God did mighty works. Amen. Amen. God came down. God split the river. God split the sea. கர்த்தர் கடலை பிளந்தார். வானங்களை திறந்து தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். He opened up the heavens and he fed his people in the wilderness. Amen. He is your God and you are worshiping the same God. அதே தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். திறன்கொள், உன் தேவன் இறங்கி வருகிறார். உனக்காக அவர் அற்புதம் செய்வார். He will surely do in his time. Amen. 38 years of waiting wouldn't have been easy for this invalid man. He would have definitely slipped into a state of helplessness, hopelessness. அவன் ஒரு 38 ஆண்டுகள், ஒரு குறைஞ்ச பச்சை காலம் கிடையாது. அது நிறைய ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையே முடிந்துடும் என்று ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில விழுந்து கிடக்கிறான். ஆனா அவருடைய அழகான கண்கள் அவனை அன்று கண்டது. Amen. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மேல் மிக அக்கறை உள்ள தேவன். He is a caring God. He has a lot of compassion on us. நமக்கு மேலாக அதிகமாக மனதுருகிற தேவன். நீ இன்றைக்கு என்ன விதமான பாடுகளை உன் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், யாருமே என்னை பார்க்க இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி போயிருந்தாலும், இப்படிப்பட்ட அவமானங்களை, நிந்தனைகளை நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும், என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரி, தேவன் உன்மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். Amen. You have a God who is caring and who is compassionate for you. Be of a good courage. Don't slip into helpless thoughts and hopeless feeling. யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே என்று சொல்லி ஒரு உணர்வுக்குள்ளாக வந்து விடாதீர்கள். கைவிடப்பட்ட நிலையில கடவுளே என்னை கைவிட்டுட்டாரு என்று சொல்லி தவறான எண்ணத்துக்குள்ளாக வராதீர்கள். Amen. 38 ஆண்டு காலங்கள் குளத்தின் அருகில இருந்தான். அவனுக்கு இயேசுவை தெரியுமோ இல்லையோ, அவனுக்கு மேலேயே ஆண்டவர் மனம் திரும்புவார்னா, இயேசுவே தேவன் என்று நம்பி அவரையே பிடித்து கொண்டிருக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளே, உனக்கு அவர் எவ்வளவு மனம் இறங்குவார். Amen. If a guy who was invalid for 38 years, who would have probably not known about Jesus, could receive mercy that day, how much more you and I, the children of God, who have been purchased and made his own, how much more he will care and have compassion for you and me. Amen. Be of a good courage, be of a good hope, for your God is a merciful master. அவர் மனதில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். As I mentioned, when Jesus' compassion encounters us, everything turns upside down. தேவனுடைய மனதுருக்கம் நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும்.
The second point that I want to tell you, number one, you need to understand, we have a compassionate God. முதல் காரியம், நமக்கு மனதுருகிற தேவன் இருக்கிறார். இரண்டாவது காரியம், நம் தேவன் நம்முடைய சூழ்நிலையிலே தலையிடும் போது உடனடியாக அவர் அற்புதத்தை செய்கிறார். Amen. When God intervenes into our circumstances, it becomes an instantaneous miracle. You don't need to wait for that miracle. It happens immediately. 38 years of invalidity physically. Medically, we can't immediately use the muscles that has not been in use for a long time. This is 38 years, probably from birth. But you know, because the muscles would have been absolutely weak, the muscles would have not developed, and the muscles would have shrinked. And the Bible says in verse 8, Jesus said to him, "Get up, take up your bed and walk." Verse 9 says, at once the man was healed and he took up his bed and walked. That's impossible medically. But what is impossible with man is possible with God. Amen. பிரியமானவர்களே, 38 ஆண்டுகள் கூனி குறுகி செயலற்று போயிருக்கிற ஒரு மனிதன் சடனடியாக அவனுக்கு சுகம் வந்து எழுச்சி நடக்க முடியாது. மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும். Amen. All things are possible with God. I had an accident 3 years ago in 2018. 2018 ஆண்டு I went to surgery. கால்களில் ஒரு அறுவை சிகிச்சை சென்றேன். Do you know my legs are still weak? I still struggle to go up on stairs. My muscles are still not gain the same strength. My left leg is still weaker compared to my right leg. Though I went through 6 months of intensive physiotherapy, 6 மாதங்கள் என்னுடைய காலை என்னுடைய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நிறைய எக்ஸசைஸ் செய்த போதிலும் 3 ஆண்டாயிருச்சு. இன்னும் என்னுடைய இடது காலு, என்னுடைய வலது காலுக்கு உள்ள வல்லமை இடது காலுக்கு இல்லை, இன்னும் பலவீனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 3 ஆண்டுக்கு முன்பாக நடந்த அறுவை சிகிச்சையினால இன்னும் பூர்ண பலன் என்னால் அடையல. 38 ஆண்டுகள் ஒருத்தன் படுத்து கிடக்கிறானே, அவன் எப்படியா எழுந்து நடக்கக்கூடும்? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். Amen. What is impossible for man, it's possible with God. Instantly, his muscles, you know, when I started walking, the first 1 week after the 2 months, you know, after my surgery, I was asked not to walk for 2 months because it was a major reconstructive surgery. So, when I walked after 2 months, I could not walk because there was a loss of memory. The muscles have lost the memory how to walk. It was not sending signal up to my brains to walk, and my brains were not communicating with my muscles, so my legs were not moving. 2 மாதங்களுக்கு பிறகு என்னை நடக்க சொல்லும் போது, பிரியமானவர்களே, என்னுடைய காலும் என்னுடைய மூளையும் ஒன்றாக இணைந்து செயல்படாததுனால என்னால் நடக்க முடியல. இட் இஸ் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. மசிலுக்கு ஒரு மெமரி இருக்கும், ஒரு மெமரி கார்டு மாதிரி. அந்த மெமரி வந்து கப்புட் ஆயிடுச்சு 2 மாசத்துல. Just in 2 months the memory needed to be rethought how to walk. Only then slowly I started walking. Oh my God, this guy has been invalid for 38 years. I just can't believe it. But one thing for sure, when Jesus comes, what is impossible becomes possible. Amen. Oh, என்னால நம்ப முடியல, மருத்துவ ரீதியில நம்ப முடியல. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், என் ஆண்டவர் தலையிடும் போது உன்னுடைய சூழ்நிலை அவர் முற்றிலும் மாற்றி போடுகிறார். கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God. So do not question what God can do to you, but just believe with all your heart that He is able to restore everything absolutely new. எல்லாவற்றையும் அவர் பூர்ணப்படுத்த அவர் ஒருவரே சர்வ வல்லவர் என்பதை நீ நம்பு, முழு மனதாக நம்பு. உன் ஆண்டவர் புதுப்பிக்க சர்வ வல்லவராக இருக்கிறார். ஒரு நொடியில அந்த அற்புதம் நடந்தது. Instantaneously Jesus healed him.
restored him. Amen. He restored. He is a restorer. And when he restores it perfectly. அவர் ஒரு காரியத்தை சரிப்படுத்துவாரானால் அங்கு இங்கும் விட்டு வைக்க மாட்டார். பூரணமாக பரிபூர்ணமாக அவைகளை சரிப்படுத்துகிற தேவன். அன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்து மறுபடியும் பூர்ணமாக அவனை நடக்க செய்த தேவன். ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Amen. Everyone who believes in the name of the Lord will not be put to shame. That's what Romans 10:11 promises us. ரோமர் 10:11 அதுதான் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Amen. அவர் மனதுருகிற தேவன். அவருடைய மனதுருக்கத்தை நாம் நாடுவோம். Let's go. Let's seek this God. Seek for his mercy and grace. For he is a compassionate God. Amen. He is a compassionate God. If he would have had compassion on the invalid man, how much more he will have compassion over you, who he had purchased with the blood of his own son. Amen. ஒரு 38 வருட காலமாக திமிர்வாதக்காரமாக, அதாவது ஒரு செயலற்று போன மனிதன் மேல் அவன் மனம் இறங்குவாராக. உண்மையிலாகவும் என்மேலாகவும் தன்னுடைய குமாரனுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்த ஜனங்களாகிய நம்மேல் அவர் எவ்வளவு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் முதல் காரியம், நம்பு, உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை பராமரிக்கிறார், உனக்கு மனமிறங்குவார். First thing, believe that your God cares for you and in his time he will come down and do miracle in your life. Amen. அவருடைய காலத்துல, அவருடைய நேரத்தில். The problem with us is we oftentimes expect God to work within our time frame. நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பது, கர்த்தர் என்னுடைய காலத்துல வேலை செய்யணும். கடவுளே, இந்த 2 நாளுக்குள்ள இது நடக்கணும், இந்த 2 நாளுக்குள்ள இது நடக்கணும், இது நடக்காம போச்சு கடவுளே, நீங்க என்ன கைவிட்டுட்டீங்க. In these 2 days I want this to happen, God, I want this to happen. When it doesn't fulfill in the 2 days, we feel that God has forsaken us. Friends, you need to understand, God does everything for his glory in his time. Amen. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக அவருடைய நேரத்திலும் அவருடைய காலத்திலும் செய்வார். Amen. 38 ஆண்டுகள், எவ்வளவு ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். கர்த்தர் அந்த நாளில் அங்க முன் குறித்தவதை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த மனிதனை தொட்டு சுகமாக்கினார். அன்று அவர் சுகமாக்கினார். Amen. On that day, after 38 years of waiting in hopelessness, God in his time went there, saw this man, killed him. Amen. Jesus often goes to the temple and comes, but there is only this incident that took place at that point of time, because God works according to his time frame and not ours. தேவன் எப்பொழுதுமே அவருடைய நேரத்திலும் அவருடைய காலத்திலும் அவருடைய பூர்ண சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். So wait for the Lord. Wait for the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை விரித்து கழுகுகளை போல் பறப்பார்கள். He who waits upon the Lord shall soar up like an eagle and fly. So let's wait for the Lord for his time. And remember, when the Lord intervenes, he gives a perfect restoration. தேவன் ஒரு சூழ்நிலையிலே தலையிடும் போது அவர் பரிபூர்ண ஒரு புதுப்பித்தலை தருகிறார். அன்று அதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் தலையெழுத்தை மாறிட்டு, his whole destiny changed, his whole future changed. அவனுடைய எதிர்காலம் மாறிட்டு, அவனுடைய தரித்திரம் மாறிடுச்சு, his poverty changed. He did not anymore beg, but he can go and find his own job or a business and prosper. அவன் பிச்சைக்காரனாக இதுக்கு மேலே இருக்க தேவையில்லை. அவன் விடுதலையாக அவன் சொந்த தொழில் இல்ல ஒரு வேலையை பார்த்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழலாம். திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழலாம். He could have got married and he could have multiplied and lived a happy life. Amen. In all our hopelessness, when God comes, a new hope is born. தேவன் வரும்போது நம்முடைய நம்பிக்கையற்ற நிலைகளில் ஒரு புது நம்பிக்கையை அவர் உண்டு பண்ணுகிறார். Amen. This is a very challenging season for all of us. இது மிக ஒரு சவால் நிறைந்த காலம் நம் அனைவர்களுக்கும். But remember, nothing happens without the permission of the Lord. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. God is in ultimate control of everything.
எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற மகா பெரிய தேவன் நம்மளுடைய ஆண்டவர். Amen. அவருடைய கண்கள் உண்மையாக இருக்கிறது. He knows your misery, he knows your difficulty, he knows your struggle, he knows your sickness, and he knows everything about you. உன்னை குறித்த எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிறார். மனதுருகிற தேவன் மனதுருகுவார். ஆமென். என்னோடு சேர்ந்து தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? Can we just bow down our heads and look to God in prayer? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெதஸ்தா குளத்தின் அருகிலே நீர் கடந்து வந்தீர். உம்முடைய பார்வை அநேகர் இருந்தார்கள். ஆனா இந்த மனுஷன் மேல் விழுந்தது 38 ஆண்டுகள். 38 ஆண்டுகள். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த தேவன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். உம்முடைய இரக்கம் எங்கள் மேலாக வரும்போது அது ஒரு பூரண புதுப்பித்தலை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாங்கள் கண்டோம். Lord, we realize that there were many beggars and sick people there, but your eyes fell upon this hopeless man in his desperation. When your sight fell on him, Lord, when your compassion was revealed to him, O Lord, there was a complete restoration, not partial, but a complete restoration in his life. Today I want to pray. I want to take this opportunity to pray right now through this screen. I want to pray into the lives of my people who is watching this live streaming or this recording. Whenever they tune into this channel, Lord, when they watch, I want to pray and declare in Christ's name that every single one of them will experience a divine touch in Jesus' name. இந்த நேரடி ஒளிபரப்பை கண்டு கொண்டு இருக்கிறவர்கள், வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பிறகு இந்த பதிவை பார்க்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷ தெய்வீக தொடுதலை உணர்வார்களாக. Let there be the experience of by the pool of Bethesda in the lives of my people. Bethesda குளத்தின் அருகிலே இருந்த அதே அனுபவம் என் ஜனங்களை இந்த காலத்தில் சந்திக்கட்டும். வாழ்க்கை முற்றிலும் மாறட்டும். சூழ்நிலைகள் முற்றிலும் மாறட்டும். May there be restoration, a complete change in life, in circumstances. I bless my people. I speak into their life miracle. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் பேசுகிறேன். Even right now, may this night be a miracle night in Christ's name. இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு வேளை ஒரு அற்புத மாலையாக காணப்படட்டும். சுகம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், வாய்ப்பின் வாசல்கள் திறக்கட்டும், ஒப்புரவாதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். Let there be healing, let there be restoration, let there be reconciliation. Let there be openings of new doors of opportunities. I speak a breakthrough into the lives of my people. ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு breakthrough உண்டாகும்படி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் விசுவாசத்தோடு. I pray with faith and I declare with faith in Christ's name. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன். நாங்கள் சாட்சிகளை கேட்க கிருபை செய்யும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Help us, Lord, to listen, to hear testimonies that you have done this and glorify your name. To thee be all glory, honor and praises. உமக்கே எல்லா துதி, எல்லா கனமும், எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you, my people. Stay tuned and we will continuously minister to you from time to time. உங்களோடு தொடர்ந்து இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நான் சந்திப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் உண்டு ஆனால் நீங்கள் தயவு செய்து என்னை இன்பாக்ஸ் பண்ணலாம். என்னுடைய தனிப்பட்ட ஃபேஸ்புக் பேஜ்க்கு நீங்கள் சென்று பர்சனல் மெசேஜ் அனுப்பலாம். இல்லாவிடில் இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். யூ கேன் ஆல்சோ சென்ட் யோர் மெசேஜஸ் டு திஸ் Facebook page should you have any prayer needs, and I'm more than willing, me and my family, to pray for you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.